friends, welcome to Indigistic Web Solutions. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது என்ன அப்படின்னா உங்களோட Google Business My Profile அப்படின்னு இருக்குல்ல அந்த பிசினஸை வந்து எப்படி நம்ம ஈஸியா கூகுள்ல ரேங்க் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா நம்ம Indigistic Web Solutions வெப்சைட்ல பாத்தீங்க அப்படின்னா நாங்க ரொம்ப கம்மியான பிரைஸ்க்கே பாத்தீங்கன்னா பிசினஸ் வெப்சைட், இ-காமர்ஸ் வெப்சைட் எல்லாமே ரெடி பண்ணி தந்துட்டு இருக்கோம். கீழே வந்து இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். விருப்பப்படுறவங்க வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. ஸோ நம்ம இப்போ டைரெக்டாக வீடியோக்குள்ளே வருவோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு டூல் தான். இந்த டூல் மூலமாக தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எப்படி வந்து ரேங்க் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன டூல் அப்படின்னா அது ஜிஎம்பி எவ்ரிவேர் அப்படின்ற இந்த டூல் தான். இந்த டூல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நிமிஷம், இது வந்து ஒரு குரோம் எக்ஸ்டென்ஷன். இதை நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா கூகுளில் வந்து ஜிஎம்பி எவ்ரிவேர் எக்ஸ்டென்ஷன் டைப் பண்ணி கொடுத்துட்டிங்கனாலே இந்த மாதிரி வந்துடும். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணதுனால எனக்கு ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆகிருக்கு. இந்த இடத்துல இன்ஸ்டால்னு இருக்கும், அந்த இன்ஸ்டால்னு கிளிக் பண்ணிக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு அந்த எக்ஸ்டென்ஷன் வந்து இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ அதை நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டோம். ஸோ இதை இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம கிளைண்ட்டோட வெப்சைட்டை வந்து கொடுத்து உங்களுக்கு சாம்பிளுக்கு எப்படின்னு சொல்கிறேன். ருத்ரா டிராவல்ஸ்னு கொடுத்தாச்சு. இங்கே மேப்ஸ் இருக்கும், மேப்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல இந்த ரெட் கலர் லைன் இருக்குல்ல, இந்த ரெட் கலர் லைன் இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜிஎம்பி நம்ம டூல் மூலமாக நமக்கு கிடைச்சிருக்கிறது ரிசல்ட்டு. இந்த ஜிஎம்பி டூல் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் சும்மா வந்து இப்போ நியர்பை டிராவல்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ எல்லா டிராவல்ஸும் காட்டுது. எல்லாருமே வந்து என்னென்ன கேட்டகரிலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதில் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ இவங்க இப்போ டாப்பில் ஃபஸ்ட்டில் வரவங்க பார்த்தீங்க அப்படின்னா ட்ராவல் ஏஜென்சி அப்படின்னு இந்த கேட்டகரியில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைமரி கேட்டகரி இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சில பேர் பார்த்தீங்கன்னா நிறைய கேட்டகரிஸ் இருக்குல்ல, அந்த முக்கியமான கேட்டகரிஸ் எல்லாமும் பார்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா நம்ம கேட்டகரி ஆட் பண்ணும்போது நிறைய பேருக்கு டவுட் வந்து இருக்கும், ப்ரைமரி கேட்டகரியை எதை ஆட் பண்ணணும் ஆட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜிஎம்பி டூல் போட்டிங்க அப்படின்னா டாப்பில் வரவங்களாம் வந்து என்ன மாதிரி கேட்டகரிஸ்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்கு கீவேர்டு என்ன மாதிரிலாம் செட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி எப்படியும் கேட்டகரி நீங்கள் சப் கேட்டகரி ஆட் பண்ணும்போது நிறைய கேட்டகரி வந்து ஆட் பண்ணுங்கள். அப்படி ஆட் பண்ணீங்க அப்படின்னா தான் வந்து உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா சீக்கிரமாக யாரும் வந்து சர்ச் பண்ணாங்க ட்ராவல்ஸ் ரிலேட்டடாக அப்படின்னாலும் உங்களோடது வந்து ரெக்கமெண்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டில் வரவங்க பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ப்ரைமரி கேட்டகரி இப்போ ட்ராவல் ஏஜென்சி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நீங்கள் ப்ரைமரி கேட்டகரி கொடுக்கும்போது ட்ராவல் ஏஜென்சி கண்டிப்பாக கொடுத்துருங்க. அதாவது ட்ராவல் சம்மந்தமாக பிஸ்னஸ் வச்சுருக்கவங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி எந்தெந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ நியர்பைன்னு போட்டு செக் பண்ணிங்கனாலே இந்த ஜிஎம்பி டூல் மூலமாக இது தெரிஞ்சிடும். இது மட்டும் இல்லாமல் பேசிக் ஆடிட் அந்த மாதிரி கீவேர்ட் ரிசர்ச்லாமும் இருக்குது. ஆனால் அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பெய்டு மாதிரி தான் இருக்கும். ஃப்ரீன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஆடிட் அந்த மாதிரி தான் ரிசல்ட் கொடுக்கும், மற்றதெல்லாம் பெய்டாக தான் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த கேட்டகரி ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இந்த கூகுள் மை பிஸ்னஸ்க்கு. ஸோ அதுக்கு வந்து இது ரொம்பவே இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா இந்த கேட்டகரியை வந்து எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இப்போ நான் அது ருத்ரா டிராவல்ஸ்னு கொடுத்துட்டு கோயம்புத்தூர்னு கொடுக்குறேன். சரி, நான் இங்கே மெயில் வந்து வேறு மெயில் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். போய் அங்கே நான் எடிட் பண்ணுறதுக்காக சொல்கிறேன். இப்போ ருத்ரா டிராவல்ஸ் கோயம்புத்தூர் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் எடிட் ப்ரொஃபைல் அப்படின்னு இருக்கும். ஸோ எடிட் ப்ரொஃபைலை வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நீங்கள் ஆல்ரெடியே வந்து கேட்டகரிலாம் ஆட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னாலும் இந்த மாதிரி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கேட்டகரிலாம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சேஞ்ச் கூட பண்ணிக்கலாம். இப்போ சர்வீஸும் சில பேர் சர்வீஸ் கொடுத்துருப்பீங்க, சர்வீஸ்க்கு ஏற்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கலாம். ஸோ இப்போ நான் சொல்கிறேன் நான். ஸோ அபவுட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ பிஸ்னஸ் கேட்டகரியை ட்ராவல் ஏஜென்ட்னு கொடுத்துருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணிக்கலாம், ட்ராவல் ஏஜென்சின்னு கொடுத்தேன் அப்படின்னா இதுதான் இப்போ ப்ரைமரி கேட்டகரியை நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஏதோ எரர் காட்டுது, ட்ராவல் ஏஜென்ட்னு முன்னாடி கொடுத்ததுனால அதையும் காட்டுது. ஸோ ஓகே. ஸோ நெக்ஸ்ட் அடிஷ்னல் கேட்டகரியை வேற இந்த ப்ரைமரி கேட்டகரி இல்லாமல் மற்ற கேட்டகரிலாம் நம்ம பார்த்தோம்ல, ட்ராவல் ஏஜென்சி தானே கொடுத்தோம், ஏஜென்சின்னு கொடுத்து பார்ப்போம்.
ஸோ இப்போ ஒர்க் ஆகுது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மற்ற கேட்டகரிலாம் யார் கொடுத்துருக்காங்களோ அந்த மாதிரி 2-3 கேட்டகரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இப்போ டூர் ஆப்ரேட்டர், டூர் ஏஜென்சின்னு வச்சுருக்காங்க. ஸோ நம்ம அதே மாதிரி டூர் ஆப்ரேட்டர் இந்த கேட்டகரி ஆட் பண்ணிக்கலாம் சப் கேட்டகரியா. அடுத்து டூர் ஏஜென்சின்னு கொடுத்துருக்காங்க, அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு எத்தனை கேட்டகரி வேணாலும் இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரைமரி கேட்டகரி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நிறைய பேர் ஆட் பண்ணியிருக்கனால நமக்கு அது எரர் காட்டுது போல இருக்குது. ஸோ ட்ராவல் ஏஜென்ட்னே கொடுத்துட்றேன். ஸோ சஜஷன்லேருந்து சில இது சஜஷன்ஸ் கொடுப்பாங்க, அதுலேருந்து தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், அதையும் வந்து பார்த்துக்கோங்க. இப்போ நான் இதுக்கு வந்து ஸ்போர்ட் டூர் ஏஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றேன். சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம எடிட்டிங் வந்து இப்போ பெண்டிங்கில் தான் இருக்குது. அது எப்படி மேக்ஸிமம் வந்து அப்ரூவ் ஆகிடும். ஆல்ரெடி நான் ப்ரைமரி கேட்டகரி வந்து கொடுத்ததுனால தான் இந்த இடத்துல எரர் திருப்பி காமிச்சிட்ருக்கு. ஸோ நீங்கள் மொதல் வாட்டி கூகுள் மை பிஸ்னஸ் கிரியேட் பண்ணும்போது ப்ரைமரி கேட்டகரி கொடுக்கும்போது கரெக்டாக கொடுங்க. நான் திருப்பி எடிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸ்பேம் ஆகும், திரும்பி அது வந்து அக்செப்ட் பண்ணிக்காது. ஸோ அதனால் கரெக்டாக கொடுக்கும்போதே கொடுத்துருங்க. அடுத்து வந்து என்ன அப்படின்னா நம்ம பார்க்க போகிறது, ஸோ நம்ம இப்போ வந்து ப்ரைமரி கேட்டகரி, சப் கேட்டகரி இதெல்லாம் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து கீவேர்டு இன் டைட்டில் அப்படின்னு இருக்குது. அதாவது என்னென்னா இப்போ உங்கள் பிஸ்னஸ் வந்து இப்போ நான் வெறும் ருத்ரன் அப்படின்னு வச்சு பிஸ்னஸ் வைக்கிறேன்னா யாருக்கும் அது என்ன மாதிரியான இதுன்னு தெரியாது, பிஸ்னஸ்ன்னு தெரியாது. ஸோ நம்ம கீவேர்டை வந்து ட்ராவல்ஸ்னு இருக்குன்னா அப்போ ட்ராவல்ஸ்னு நம்மளோட என்ன மெயினான கீவேர்டோ அதை வந்து சேர்த்துக்குது. இப்போ நீங்கள் டூர் தான் மெயினாக பார்க்குறீங்க அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்ஜேவி டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்போம். ஸோ இங்கே டூர் அப்படின்றது ஒரு கீவேர்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இம்பார்ட்டண்டான கீவேர்டை வந்து நீங்கள் இந்த டைட்டிலில் வந்து கொடுக்கும்போது கண்டிப்பாக கொடுங்க. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா நேமை சேஞ்ச் பண்ணும்போது இப்போ ருத்ரன் ட்ராவல்ஸ்னு கொடுத்துருக்கேன். இப்போ நான் இப்போ வந்து ருத்ரன் இப்போ டூ ட்ராவல்ஸ் தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறோன்னா டூ ட்ராவல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி உங்கள் கீவேர்டை வந்து நீங்கள் டைட்டிலில் வர மாதிரி கரெக்டாக கொடுத்துருங்க. ஸோ அதான் இன்னொரு இது. அடுத்து வந்து என்ன அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் அண்ட் அப்டேட்ஸ் பட்டன் அப்படின்ட்டு. ஸோ டிஸ்கிரிப்ஷன்னா என்ன அப்படின்னா நீங்கள் முன்னாடியே சொல்லியிருப்பேன், எடிட் ப்ரொஃபைலில் போகணும். அதே மாதிரி எடிட் ப்ரொஃபைலில் போயிட்டு இங்கே டிஸ்கிரிப்ஷன் இருக்குல்ல, இந்த இடத்துல வந்து நீங்கள் டைப் வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் டைப் பண்ணிவிடுங்க. இங்கே டைப் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கீவேர்டை வச்சு கண்டிப்பாக இருக்க மாதிரி இங்கே வந்து உங்கள் பிஸ்னஸை பற்றின டிஸ்கிரிப்ஷன் கீவேர்டு இருக்க மாதிரி டைப் பண்ணுங்கள். ஸோ அந்த கீவேர்ட்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அதுக்கு ஒரு டூல் இருக்குது. அது என்ன அப்படின்னா கீவேர்ட் சர்ஃபர் அப்படின்னு, இது வந்து ஃப்ரீ டூல் தான். இப்போ கீவேர்ட் சர்ஃபர் வந்து நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன், இதுவும் க்ரோம் எக்ஸ்டென்ஷன் தான். ஸோ நம்ம அது எப்படி அப்படின்னா இப்போ நான் இப்போ நியர்பை ட்ராவல் ஏஜென்சி அப்படின்னு கொடுக்குறேன்னு கொடுத்துட்டேன்னா இப்போ இந்த கீவேர்ட் சர்வர் வந்து நிறைய கீவேர்ட்ஸ் வந்து நமக்கு கொடுக்கும். நம்ம இந்த மாதிரி என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா எஸ்இஓ ரிலேட்டட் பர்பஸ்க்காக இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன் எழுதும்போது இந்த கீவேர்ட்ஸ்லாம் வர மாதிரி எழுதிக்கணும். அதுக்கெலாம் தான் இம்பார்ட்டண்டாக யூஸ் ஆகும். இன்னொன்று வந்து அப்டேட் வந்து இது பண்ணுறப்போ இதாகும். அப்டேட் வந்து என்னன்னு நான் சொல்கிறேன். ஸோ அந்த கீவேர்ட்ஸ்க்குலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ கீவேர்ட் இருக்குது, 20 கீவேர்ட்ஸ் கிட்ட இருக்குது, 30 கீவேர்ட்ஸ் இருக்குது டோட்டலாக. இந்த கீவேர்ட்ஸ்லாம் ரொம்ப ஸ்பேம் ஆகாமல் அதில் இம்பார்ட்டண்டாக இருக்க ஒரு சர்ச் வால்யூம் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது கீவேர்ட்ஸாக பார்த்து வந்து எடுத்து நீங்கள் இந்த டிஸ்கிரிப்ஷன் அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து நீங்கள் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அடுத்து வந்து முடிச்சாச்சு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எடிட் சர்வீசஸ்னு இருக்கும். எடிட் சர்வீசஸ்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ரைமரி கேட்டகரி ட்ராவல் ஏஜென்ட்னு கொடுத்துருக்கோம். இதெல்லாம் நம்ம முன்னாடியே கொடுத்தது. இப்போ கார்பரேட் ட்ராவல் அப்படின்னு இருக்குன்னா இந்த இடத்துல நம்ம ப்ரைஸ் கொடுக்குன்னா கொடுங்க. கண்டிப்பாக இந்த இடத்துல சர்வீஸ் டிஸ்கிரிப்ஷன் வந்து கண்டிப்பாக கொடுங்க. நான் வந்து ஆக்சுவலாக கொடுக்காம தான் இருக்கேன், இனிமேல் தான் நானும் எடிட் பண்ணி கொடுக்கணும், கண்டென்ட்காக தான் எடிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து எடிட் பண்ணி கொடுங்க. அந்த டிஸ்கிரிப்ஷனில் நான் முன்ன சொன்ன கீவேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணி எழுதுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா அப்டேட்ஸ் பட்டன்னாலும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். ஆட் அப்டேட் அப்படின்னு இருக்கும். ஆட் அப்டேட் நீங்கள் வந்து டெய்லி கூட அப்டேட் பண்ணிட்டே இருக்கலாம். அப்படி அப்டேட் பண்ண தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கூகுள் இதில் வந்து யாராவது சர்ச் பண்ணாங்கன்னா உங்களோடது ப்ரியாரிட்டியில் ஃபர்ஸ்ட்டில் வரும். நீங்கள் டெய்லி வந்து நீங்கள் இதை வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த கூகுள் மை பிஸ்னஸ் ப்ரொஃபைலை அதை பண்ணிகிட்டே இருக்கும்போது தான் நீங்கள் ரேங்கிங் வந்து அதிகமாகிட்டு இருப்பீங்க, இல்லை பின்னாடி வந்து போயிடுவீங்க. ஸோ ஆட் அப்டேட்டில் இப்போ ஏதோ ஒன்று. ஸோ
we are offering discount prices for tour package on Monday அப்படின்னு கொடுக்கலாம். இல்லைனா எந்த தேதியில் கொடுக்கலாமோ அதை கொடுக்கலாம். இல்லைனா ஃபார் டூர் பேக்கேஜ் திஸ் மந்த் அப்படின்னு கொடுத்துருங்க. டோன்ட் மிஸ் இட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு அப்டேட் மாதிரி கொடுத்து வச்சுருங்க. கொடுத்துட்டு ஃபோட்டோ அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது ரிலேட்டடாக ஒரு ஃபோட்டோ போட்டுக்கோங்க. இங்கே பட்டன் பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுக்கலாம்னா புக் அப்படின்னு கொடுத்துட்டு, இப்போ நம்ம வெப்சைட் வச்சுருக்கோம் அப்படின்னா வெப்சைட்டோட லிங்க்கை வந்து அங்கே வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரி கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கு அப்புறமா பார்த்துட்டு போஸ்ட் அப்படின்னு கொடுத்துருங்க. இந்த பார்த்தீங்கன்னா நான் போட்ட போஸ்ட் வந்து இந்த இடத்துல அப்டேட் ஆகிடுச்சு. இப்படி தான் நீங்கள் டெய்லி போடுற போஸ்ட் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இது மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சர்ச் ரிசல்ட்ஸ் வந்து அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ நம்ம போட்ட அப்டேட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல காட்டும். நம்ம என்ன அப்டேட் தினைக்கும் கூட இந்த அப்டேட் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா ரிவ்யூஸ் போடுறது. ரிவ்யூஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்கானிக் ரிவ்யூஸ் தான் இருக்கணும். அதாவது உங்கள் கஸ்டமர்ஸ் அவங்கள்ட்டேருந்தே நீங்கள் ரிவ்யூஸ் வாங்கி போடுங்க. அந்த ரிவ்யூஸ் போடும்போது அவங்கள்ட்ட நீங்கள் வந்து கீவேர்டு இருக்க மாதிரி டைப் பண்ணி போட சொல்லுங்கள். கீவேர்ட்னா வேற ஒன்றும் இல்லை, இந்த ட்ராவல்ஸ் ஏஜென்சி இந்த மாதிரி முக்கியமான வேர்ட்ஸ்லாம் இருக்க மாதிரி அவங்களுக்கு டைப் பண்ணி போட சொல்லுங்கள். அதுக்கு ரீட் ரிவ்யூஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கெட் மோர் ரிவ்யூஸ் கொடுத்துருங்க. இப்போ உங்கள் கஸ்டமருக்கு நீங்கள் ரிவ்யூ லிங்க் அனுப்பணுன்னா கெட் மோர் ரிவ்யூஸ் கொடுத்துட்டு ரிவ்யூ லிங்க்கை காப்பி பண்ணி அப்படியே வந்து வாட்ஸ்அப்பில் இதை காப்பி பண்ணி அனுப்பலாம். இல்லைனா வாட்ஸ்அப்பில் வந்து ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ணிக்கலாம்னா யார் கஸ்டமரோ அவங்களுக்கு வாட்ஸ்அப்லேயோ மெயில் ஃபேஸ்புக் எதுலையோ ஷேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் அவங்க போடுற அந்த லிங்க்கை கிளிக் பண்ணாங்களே அவங்க டைரெக்டாக கமெண்ட் பண்ணுறது இந்த இடத்துல அப்டேட் ஆகிடும். அவ்வளோதான். ஸோ இப்போ நான் சொல்லியிருக்க இந்த எல்லா ஒர்க்குமே நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோடது வந்து முன்னாடி இருந்ததை விட சீக்கிரமாகவே வந்து கூகுள் இதில் வந்து ரேங்க் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.